ஐயப்பன் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? வணக்கம் சார். ஐயப்பன் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம். உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். கரெக்டா எக்ஸாக்டா லாஸ்ட் இயர் 25 ஏப்ரல் 1 ஜாயின் பண்ணேன். இந்த ஒரு வருஷமா உங்க கூட நான் உங்க குரூப்ல அப்படியே பயணிச்சுட்டு வரேன். இது ஜோதிடத்தை வந்து நான் எதுக்கு படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன்னு தெரியாமலே ஃபர்ஸ்ட் சும்மா நைட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிற போது, ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு ஜோதிடத்து மேலே என்ன அறியாம ஒரு ஈர்ப்பு விஷயம் வந்துச்சு. அப்போ உங்க நம்பர் கிடைச்சது. நைட்டா ஒரு எஸ்எம்எஸ் பண்ணா இமீடியட்டா அடுத்த செகண்டே எனக்கு ஒரு ரிப்ளை கிடைச்சது. நீங்க நாளைக்கு இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, சோர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் சொன்னாங்க. இது சின்ன அமௌண்ட்ல நம்ம ஜோதிடம் படிச்சு நம்ம பெரிய ஆளாயிர முடியுமா? நமக்கு 56 வயசு ஆகுது. இவரை பார்த்தா எங்க இருக்காரு, இவர் எப்படி சொல்லி ஓப்பனா சொல்றேன் சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். இவர் எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு 4 கிட்டத்தட்ட அடிப்படை சேர்ந்தேன். ஒரு 24 வீடியோ ஒரு மாசத்துல 4 வீடியோ வருது. அந்த கண்டென்ட் ஒவ்வொன்றும் வெரி வெரி அற்புதம் சார். இதுல வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்களை. அப்புறம் கடகடன்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சேன். இந்த தொடர்ல தொடர்ந்து இருக்கணும்னு ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைச்சது. நம்ம எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கிறோம், ஏன் படிக்கிறோம், இதனால நமக்கு பெனிஃபிட் உண்டா? ஏன்னா நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒரு நல்ல ஒரு சென்ஸும் சேலரியும் வருது. என் பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க, 2 பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க. நமக்கு ஏன் இது மேல இன்ட்ரெஸ்ட் வருது? நமக்கு வருமா வராதா ஜோதிடம்? இது எதுக்கு தேவையா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு விட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னுடைய இதெல்லாம் காமிச்சு, அந்த ஆத்ம கிரகம் அந்த இதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சேன். அப்போ வழியோ நீங்க ஜோதிடம் நல்லா ஜோதிடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஒரு ரன்னிங், அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு என்னன்னா, சில இதுல 2ஆம் இடத்துல சனி, லக்னத்துல சந்திரன், 5ஆம் அதிபதி மீன லக்னம். அப்போ வந்து எனக்கு என்ன 2ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்க நீங்க சொல்லி கொடுத்ததை நான் வந்து உள்வாங்கி என்னுடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணி வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், சார் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவர் சூரியன்ல இருந்து சூரியன் சந்திரன் தாய் தகப்பனை விட்டு அவர் பிரிஞ்சுதான் வருமானத்துக்குன்னு வரும்போது அவர் வெளியே போயிடுவாரு. அதே மாதிரி என் லைஃப்ல நடந்தது. பாயிண்ட் நம்பர் 1 இது டிக் ஒவ்வொரு பாக்ஸா டிக் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் குழந்தைக்கும் அவன் லக்னத்துக்கு அடுத்தாப்புல சனி பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி படிச்சு முடிச்சு வருமானம் வரும்போது எங்களை விட்டு பிரிச்சுட்டான். கரெக்டா அவன் பெங்களூர்ல வந்து அவளும் வேலைக்கு வரா. இப்ப நான் பெங்களூர்ல வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அவன் அதுக்கு முன்னாலே 5 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க வந்துருச்சா. அப்ப எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 2ல சனி இருக்கு. ரிஷப லக்னம், இதுல மிதுனத்துல சனி பகவான் இருக்கிறார். நான் இப்ப எல்லாமே நினைச்சோம். இப்ப நான் யார்ட்டையும் சொல்லல. இப்போ அவ வந்து பிஹெச்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல படிச்சாங்க. நல்ல கேம்பஸ் எலெக்ஷன் நல்லாவே வந்துச்சு. இப்போ சனி பகவான் 2ஆவதுல இருக்கிறாரு. வருமானம் வரும்போது அவ வெளியூர் போவா, நம்மளை விட்டு பிரிவா. சாப்ட்வேர் கம்பெனி பெங்களூர் தான் நிறைய இருக்கு. அவ பெங்களூர் தான் வந்து அவனை பிடிக்கலாம், எப்படி பிடிக்கலாம், இதுல எப்படியாவது மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும்னு பார்த்தா அவளுக்கு ஹைதராபாத்ல போஸ்டிங் போட்டாங்க. நான் பெங்களூர்ல இருக்கிறோம், அவளுக்கு ஹைதராபாத் போஸ்டிங். எப்படியாவது அது வருமானம் வரும்பொழுது அது பிரிச்சு விட்டுருது. அதே மாதிரி என்னுடைய லக்னத்துல பாத்தீங்கன்னா 6ல கேது, 6 குடையவன் சூரியன் வந்து 8ல இருக்கிறாரு. நார்மலா உங்க இதுல பாவக வாரியா பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 8ல இருந்ததுன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் மறையும். இவர் 6ஆம் அதிபதியில வேலைன்னு வரும்பொழுது இவரு 8ல இருக்கிறதுனால இவர் வேலைக்கு போனா பிரச்சனைன்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல வந்தது. நம்ம வந்து 30 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்ப இதுல என்ன பிரச்சனை வருது? அப்ப நமக்கு வேற என்னங்கிற சூட்சம ஆராய்வு. 6ல கேது பகவான் இருக்கிறாரு. கேதுக்கு வீடு கொடுத்தவன் வலிமை இழக்க வேண்டும்னா சூரியன் வந்து துலாத்துல நீசமாயிட்டாரு. அப்புறம் கேது பகவான் வந்து பார்க்கணும் சுருக்குறதுன்னு வருது. அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ட்ரிக் ஆச்சு. அப்பதான் எனக்கு ஸ்பார்க் கிடைச்சது. கேது பகவான் சுருக்கெழுத்து. நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கிறேன், ஷார்ட் ஹேண்ட் ஹையர் கிரேடு அந்த காலத்துல படிச்சிருந்தேன். அதை மூலத்தனமா வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். அப்ப அது நான் இயக்க எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல ஏதோ சம்திங் கிரகங்கள்னால நம்மளால இயக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட். ஃபர்ஸ்ட் நான் ஜோதிடத்துல சேரும்போது, உங்க கிளாஸ்ல சேரும்போது எனக்கு 20% தான் அந்த ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கு. ஓப்பனா சொல்றேன் சார். அப்புறம் மந்த்லி 5% கூடி ஒரு 80% வந்து நிக்குது. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா நடக்குது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா லக்ன 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து லக்னத்துல இருக்கிறாரு. இப்ப எனக்கு சந்திர தசை நடக்குது. ஜஸ்ட் ஜனவரில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சந்திரன்னா என்ன வேகமானவன், பயண கிரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிடுறேன். மெனி டைம்ஸ் நான் டிராவலிங்ல இருக்கிறேன். இங்க இருந்து எனக்கு சொந்த ஊரு திருநெல்வேலி பக்கம், நான் வீடு வந்து எனக்கு கோயம்புத்தூர் சொந்த வீடு. ஆனா நான் வேலை பார்க்கறது பெங்களூரு. இங்கேயும் அங்கேயும் சுத்தி ஹைதராபாத் இப்படி ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ வந்து கிரகங்கள் நம்மளே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு.
கிரகங்கள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல பிரைவேட் கம்பெனில தான் சேர்ந்தேன். சுருக்கெழுத்து தட்டச்சர். இந்த ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கேன். இப்போ அந்த ஷார்ட் ஹேண்ட், டைப்ரைட்டிங்லாம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. பட் அத நான் இன்னும் இயக்கிட்டு இருக்கிறேன். அதன் மூலமா தான் எனக்கு நல்ல வருமானம் இருக்கு. ஒரு பேரும் இருக்கு. கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த பேர்லாம் எனக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல நான் வந்து சொல்ல விரும்புறேன் என்னன்னா, அந்த கேது பகவான் 6ல இருந்தா சில அக்குபஞ்சர் விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு வரும். என்ன அறியாம ஈடுபாடு வருது. அப்ப மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் வந்து எனக்கு ஒரு போதை மாரி ஆயிருது. இது போதையில எப்படி வெளியில வர்றதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது படிச்சு தான் ஆகணுமாங்கிறது போய்க்கிட்டே இருக்கு. இதனால ரொம்ப சந்தோஷம் சார். இது உங்கள்ட்ட மீட் பண்ணி பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி இதே சார். மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பிராப்தம் தான் எனக்கு கடவுள் குடுத்துருக்கிறாரு. அதே மாரி 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால, இது 55 வயசு வரைக்கும் நான் குலதெய்வ கோயிலுக்கே போகல. எங்க அம்மா, அப்பாவும் எனக்கு காட்டிக் குடுக்கல. ஆனால், இப்ப 2, 3 வருஷமா நான் குலதெய்வ கோயிலுக்கு போயி, வழிபாடு வந்து விளக்கு, விளக்குலாம் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து எங்களுடைய முன்னோர்கள் யாரு? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுடைய தொழில் என்ன? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் வந்து இந்த 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால வருதா? என்னங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள் சார். இது இந்த ஜோதிடம், உங்க ஜோதிடம் இதையெல்லாம் சேர்த்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய குழந்தைகள் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இதுல மிகப்பெரிய ஒரு உண்மை நடந்து இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. நான் ஜோதிடம் பார்க்குறேனோ இல்லையோ பெருசு இல்ல. பட் என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிடுறேன், எங்க குழந்தைகள பத்தி தெரிஞ்சுக்கிடுறேன், எங்க சுற்றத்தார பத்தி தெரிஞ்சுக்கிடுறேன். இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா தேங்க்ஸ்க்கு பண்ணணும்னு தான் நான் ரொம்ப கூப்பிட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்ல விட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடணும். சார்ட்ட 2 வார்த்தையாவது நம்ம பேசிறணுங்கிற ஒரு ஒரு வைராக்கியம், ஒரு வெறியில தான் நான் ஓடி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சார். சார். நன்றி சார். நன்றி சார். அற்புதம். மிகப்பெரிய பேசுனதுக்கு அளவுல ரொம்ப நீங்க வந்து பண்ண போறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி பிடெக் FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் கோவை. செல் நம்பர் 9585585109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. செல் நம்பர் 6380641574.